அன்னைக்கு மதுரைக்கு போகும்போது அங்கேருந்து ஜெம்ஜெம்பிலி போய் 2-3 சாரீ எடுத்திருந்தோம் அக்கா கூட போய். எனக்கு எப்போவுமே எனக்கு தைக்க கொடுக்குறவங்களுக்கு நான் வேகமாக கொடுத்துருவேன். ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ண கொடுத்துட்டு லேட் பண்ணி கொடுத்து ரொம்ப மனசால கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த கஷ்டம் யாருக்கும் என்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு நான் எப்போவுமே அவங்களுக்கு கரெக்ட் டயத்துக்கு கொடுத்துருவோம். ஆனால் என்னோட ப்ளவுஸ் எப்போவுமே வெட்டி வைக்கிறதுக்கோ தைக்கிறதுக்கோ ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. நான் போன வாரமே வெட்டி வச்சுட்டு 2 சாரிக்கு 2 பிளவுஸுமே வெட்டி வச்சுட்டு 2மே தச்சாச்சு. இந்த ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் பஃப் கை வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் அன்றைக்கி தைச்சது. ஆனால் எனக்கு ரொம்ப இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் போடுறேன் பஃப் கை ப்ளவுஸு ரொம்ப பிடிச்சிருச்சு. காலையிலே பாப்பாவுக்கு பரதநாட்டியம் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. பாப்பா கூட இருக்குன்னா அரங்கேற்ற முடிச்சு எல்லா பிள்ளைகளுமே ஆடுறாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போனோம். இது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா திண்டுக்கல் ஆதீனம் சிவன் அடிகள் அந்த ஃபங்க்ஷன் தான் இது முதல் வருஷம் அவங்க பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. திருநாவுக்கரசு சாமியார்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்தது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.